இது கர்த்தரை துதிக்கிற நேரம், இது தேவனை ஆராதிக்கிற நேரம், அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவருடைய மகிமையை நினைத்து அவரை புகழுகிற ஒரு நேரம். நல்ல ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். சகலத்தையும் அறிந்தவர், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமங்களை உடையவர், இருக்கிறவராக இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமானவர், ஓ எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். அவருக்கே மகிமை, அவருக்கே துதி, அவருக்கே ஸ்தோத்திரம். அவர் இந்த இடத்தில் உலாவுகிறார், இந்த இடத்தில் அவர் அசைவாடுகிறார். நாம் இந்த இடத்தில் கூடி வருவதற்கு முன்பதாகவே அவர் நமக்காக இங்கே காத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அதெல்லாம் உணர்கிறீர்கள்? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்காக முன் செல்லுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, நன்றி. துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம். அவருக்கே மகிமை, மகிமை, மகிமை. உங்க துதி அவருடைய சன்னிதானத்துக்கு செல்லட்டும், உங்க ஸ்தோத்திரம் அவருடைய சமூகத்தை எட்டட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆண்டவரே. எங்க ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவரே. எங்களுடைய நன்றி உங்களுக்கு தான் ஆண்டவரே. மகிமை உங்களுக்கு தான் ஆண்டவரே. புகழ் உங்களுக்கு தான் ஆண்டவரே. அனுதினமும் ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்து, இதுவரை உதவி செய்து, இதுவரை உதவி செய்து. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்து. அனுதினமும் ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா. பரிசுத்தர், பரிசுத்தர் பரலோக ராஜாவே, ஆமென். ஓ பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தர் பரலோக ராஜாவே. அனுதினமும் ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா. எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. ஓ எல்லாம் வல்லவரே, எல்லாம்
பலி உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. இயேசுவே ஓ என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. அனுதினமும் ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா 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 யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. ஓ பார்த்து கொள்வி எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. அனுதினமும் ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. அப்பா 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 யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. ஆமென். ஓ எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. அனுதினமும் ஸ்தோத்திர பலி உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா 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 யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். இயேசுவே ஓ சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். அனுதினமும் ஸ்தோத்திர பலி உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா 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 யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. தேவனே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே அனுதினமும் ஸ்தோத்திர பலி உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா
அப்பா அப்பா அப்பா யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே அனுதினமும் ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா 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 உங்களுக்கு தான். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து துதிகள் உமக்கு, ஸ்தோத்திரங்கள் உமக்கு. எங்களை விடுவித்தவர் நீர், பாதுகாத்தவர் நீர், ஜெயம் தந்தவர் நீர், எங்களுக்கு சுகம் தந்தவர் நீர், எங்களை பரிசுத்தமாக்கினவர் நீர், எங்கள் தலையை உயர்த்தினவர் நீர், எங்களோடு கூட இருந்து நடத்தினவர் நீர். உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு மகிமை. எங்கெல்லாம் நீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அவர் வந்துருவார். அல்லேலூயா. ஏன் அவர் வருகிறார் தெரியுமா? நாம் யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள், நம்முடைய திறமைக்கு மிஞ்சின காரியங்கள், நம்மளால செய்ய முடியாததுக்கெல்லாம் உதவியை செய்யறதுக்கு தான் அவர் வருகிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஆராதிக்க வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலைகள் எல்லாம் வழியா மாறி, தடைகள் எல்லாம் தகர்ந்து எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டாலே உங்களுக்கு ஏதோ அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவரை துதித்து நீங்க மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே உங்க சார்பில் கர்த்தர் செயல்படுகிறார். உங்க கூடவே இருந்து அவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உங்களுக்கு செய்ய போகிறார். அதனாலதான் துதிக்கிறவங்கள, ஆராதிக்கிறவங்கள ஆண்டவர் வெறுமை என்ன செய்ய மாட்டார், அவர் அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க ஆராதிச்சு பாருங்க, கிரகிக்க கூடாத காரியங்களெல்லாம் செய்வோம். உங்க புத்தி கெட்டாததெல்லாம் அவர் செய்வார். நீங்க கற்பனை செய்ய முடியாததெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியா காரியங்களை செய்பவரே, சர்வ ஞானியே, சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, சகலத்தையும் உருவாக்குகிற சிருஷ்டிகரே, எலோஹீம், உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. உங்களை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே
வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் காட்டு புஷ்பங்களை நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியாது. ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, தேவனே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கு ஏதாகில் செய்திடுவார் என்றாகில் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகில் செய்திடுவார் என்றாகில் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகில் செய்திடுவார் என்றார். இன்னும் ஒரு முறை, என் தேவன் எனக்கா என்றார். ரெண்டு கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா கிரகிக்க முடியாது. சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாது. ஜீசஸ், ரெண்டு கை உயர்த்தி, கிரகிக்க முடியாது. சர்வஞானியே, கிரகிக்க முடியாது. இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி, என் புத்தி கெட்டாத கிரியைகளை செய்கிறவரே, ஓ பணம் சாதிக்காததை, பணம் சாதிக்காததை, திறமைகள் செய்ய முடியாததை, அறிவு அனுபவம் செய்ய முடியாததெல்லாம் எங்களுக்காக செய்கிறவரே, எங்களுக்காக செய்கிறவரே, மரித்தோரை உயிர்த்தெழச் செய்தவரே, இன்றைக்கும் உயிர் கொடுக்க வல்லவர், பலன் கொடுக்க வல்லவர், சுகம் கொடுக்க வல்லவர், விடுதலை தர வல்லவர், அற்புதம் செய்ய வல்லவர். Thank you Lord. கிரகிக்க முடியாது. சர்வஞானியே, ஓ கிரகிக்க முடியாது. சர்வஞானியே, சர்வஞானியே, ஹல்லேலூயா.
அப்படியே தயவா எல்லாரும் எழுந்து நின்று அவரை நம்ம சொல்லி ஆராதிச்சிருக்கிறோம். அவர் சர்வ ஞானி. அப்ப எதை எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், எங்க செய்யணும், யாருக்கு செய்யணும், எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம யாரும் அவருக்கு உதவி செய்யணுங்கிற அவசியமே இல்லை. யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்லணுங்கிற தேவையும் இல்லை. அவர் சர்வ. அப்ப அவருடைய வேலையில எல்லாம் நடக்கும். அவருடைய திட்டத்தின்படி எல்லாம் நடக்கும். அவர் குறித்ததெல்லாம் நிறைவேறும். அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, மாறவே செய்யாது. 7வது மாதத்தின் கடைசியில் வந்திருக்கும். கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருத்தர் எழுதுறாரு, மார்பிள சாஞ்சிருந்தவனை பார்த்து நீ என்ன நேசிக்கிறியான்னு கர்த்தர் கேட்கலையாம். மறுதளிச்சவனை பார்த்து தான் கேட்டாராம், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கு. யாரை பார்த்து கேட்கணும்னு அவருக்கு தெரியுதா தெரியலையா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நம்ம பின்னாடியே வந்து நீ என்னைய நேசிப்பியா, நீ என்னைய நம்புவியா, நீ என்னைய தேடுவியா, நீ எனக்கு பிரியமா நடப்பியா, இப்படி கெஞ்சுற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை நினைச்சாலே ஆண்டவர் பெருமிதம் கொள்ளணும். நம்மளை நினைச்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பேதுருவை பார்க்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருந்ததுன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு பார்ப்பார். அதனால தான் அவர் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். மார்பில் சாய்ந்திருந்தவனை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன செய்யலை, ஆனால் 3 தடவை சபித்து சத்தியம் பண்ணி மறுதளித்த பேதுருவை தான் ஆண்டவர் பார்த்து என்ன செஞ்சாராம், கேட்டான். இந்த 7வது மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்டா என்ன கேட்பார்? கொஞ்சம் யோசிப்பார். உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்பார்? ஏன் என்ன சந்தேகப்பட்ட கேட்பாரா? ஏன் என்னை தேடி வரல கேட்பாரா? இன்னுமா நீ என்னைய நம்பாம இருக்க கேட்பாரா? ஏன் நீ என்னை விட்டு விலகி விலகி போற கேட்பாரா? நான் உன்னை தட்டும் போதும், நான் உன்னை உணர்த்தும் போதும் இன்னும் ஏன் கடினமா இருக்கிற அப்படி சொல்லுவாரா? கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உங்களை ஆராய்ந்து அர்ப்பணிங்க, அர்ப்பணிச்சிருங்க. இல்ல ஆண்டவர், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர், நான் உங்களை நம்புறேன் ஆண்டவர், நான் உங்களை தேடுவேன் ஆண்டவர், உமக்கு பிரியமான நடப்பான், உங்க வழிகளை நான் காத்துக்கொள்ளும். என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம், என் முழு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிடறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படியே நீங்க கண்களை மூடி உங்க கரங்களை உயர்த்தி, Thank you Jesus. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்திடுமே, ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும்
நல்ல கை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன். ஒரு உண்மையான அர்ப்பணத்தோடு நான் உம்மை எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை, நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை, நான் உண்மை மனதுடன். கடைசி வரைக்கும் உங்களை நேசிப்போம். உண்மையா எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.